clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home. பெரம்பலூர் மாவட்டம் அரசலூரில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யப்படாத நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. இது தொடர்பாக நமது செய்தியாளர் அச்சுத ராஜகோபால் அளித்திருக்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகாவில் இருக்கக்கூடிய அரசலூர் கிராமத்துல தான் இருக்கும். இந்த கிராமத்துல விவசாயிகள் அறுவடை செய்ய நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல கொள்முதல் பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க. வழக்கமா பெரம்பலூர் மாவட்டத்துல 65,000 ஹெக்டேர்ல நெல் அறுவடை ஆகும். இந்த அறுவடை ஆகக்கூடிய நெல்கள் எல்லாமே விவசாயிகள் தனியார்ட்டையோ இல்ல அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களையோ வழங்கிட்டு வராங்க. இப்ப இந்த ஆண்டுக்கு நெல் கொள்முதல் நிலையங்கள் 20 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கு. நம்ம நுகர்வு பொருள் வணிக கழகத்தை அணுகி அரசலூர்ல இந்த மாதிரி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டும் விவசாயிகளோட நெல்லை கொள்முதல் பண்ணாதனால தற்போது பெய்த மழையின் காரணமா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளோட நெல்மணிகள் எல்லாமே முளைக்க தொடங்கிருச்சு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை நுகர்வு பொருள் வணிக கழக துணை மண்டல மேலாளர் ராஜலட்சுமிகிட்ட கேட்டோம். ஆனா அவங்க தரப்பு அடித்த விளக்கம் என்னன்னு கேட்டா, அரசலூர்ல அப்படிலாம் இல்ல, முறையா கொள்முதல் பண்ணப்பட்டு தான் இருக்கு. இதுவரைக்கும் மாவட்டத்துல நாங்க 20,000 டன் நெல் கொள்முதல் நிலையம் நெல்லை நாங்க கொள்முதல் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரியான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா அதிகாரிகள் தரக்க விளக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் விவசாயிகள் வைக்கிற குற்றச்சாட்டு வேறையா இருக்கு. அவங்க என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்படின்றத நேரடியா பார்க்கலாம். ஐயா இங்க வாங்க. இப்ப அரசலூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையம் முறையா செயல்பட்டு இருக்கா? விவசாயிகளோட நெல் எல்லாம் முறையா கொள்முதல் பண்றாங்களா? முறையா செயல்படுத்தா தான் நெல் போயிருக்குமா? எவ்வளவு நாளைக்கு முறையா செயல் முடியாது? 2 நாளைக்கு தான் பிடிக்கிறாங்க. அப்புறம் 3 நாளைக்கு சும்மா கிடக்கு. சாயந்தரம் ஆச்சுன்னா மழை வந்துடுது. நாங்கள் படுதா போட்டு சைடு பூராலாம் முளைச்சி போய் நல்லா முளைச்சி போச்சுங்க. டிஎம்சி இல்லைனா கூட நாங்கள் வேறு இடத்துக்கு லோக்கல் தனியாருக்கு போட்டோம்னா கூட நாங்கள் காசு ஆக்கியிருப்போம். டிஎம்சியில் போட்டால் ஒரு 10 ரூபா சேர்த்து கிடைக்கும் தான் இதை வெயிட் பண்ணிக்க. ஒழுங்காக செயல்பட மாட்டேங்குது டிஎம்சி. இப்ப நீங்க ஏக்கருக்கு சுமாரா எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? இப்ப அறுவடை பண்ணப்பட்ட பட்டம் எந்த பட்டம்? இப்ப எவ்வளவு நாளா நீங்க நெல்லை சாலையில காய போட்டுட்டு இருக்கீங்க? முறையான கள வசதி இருக்கா இந்த பகுதிகளில்? முறையான கள வசதி இல்லைங்கிறதோடு தான் நாங்கள்லாம் ரோட்டில் போட்டுக்கிட்டு படுதா போட்டு மூடிக்கிட்டு இருக்கோம். டிஎம்சியில் ஓப்பன் பண்ணி. மழை எப்படி இருக்குங்க அந்த கிராமம்? மழை சாயந்தரம் ஆச்சுன்னா 3 மணி ஆச்சுன்னா மழை வந்துடுது. அப்புறம் மழை வந்தால் அந்த சைடு பூரா நனைஞ்சு போகுது. அதை முளைக்க ஆரம்பிச்சிடுது. இந்த முளைச்சி போய் கிடக்குது நெல். அது காசு கொடுக்குறவங்களுக்கு உடனே வேலை ஆயிடுச்சு. காசு கொடுவாங்களா பெண்டிங்கில் அப்படியே கிடக்குது வெகு நாளா, 10-20 நாளா. உங்க பேர்? ராஜேந்திரன். அதிகாரிகள் தரப்புல நெல் எல்லாம் முறையாதான் கொள்முதல் பண்ணப்பட்டு இருக்கின்ற விளக்கத்தை கொடுத்தாலும் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வைக்கிற குற்றச்சாட்டை களத்துல இருந்து நேரடியா பார்த்திருக்கோம். இப்ப இதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைக்குமா, இல்ல பாதிப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடி நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ணப்படுமா? புதிய தலைமுறை செய்திகளுக்காக செய்தியாளர் அச்சுத ராஜகோபால். Big clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home.